வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க தினமும் சாப்பிடுற இந்த முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு காய்கறி உடம்புக்குள்ள போனதும் புற்றுநோய் செல்கள் வளர்றதை தடுக்கும். பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு உதவும். மூளை சக்தியை கூட அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்துல சிலருக்கு இதை சாப்பிட்டா வயிறு வீக்கம் ஏற்படலாம். சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம் கூட அதிகரிக்கும். அப்படின்னா இந்த காய் நல்லதா இல்ல கெட்டதா? இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு சாதாரண காய்கறி எப்படி உடல் முழுக்க க்ளீன் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, வெயிட் லாஸுக்கு உதவுது, ஸ்கின் க்ளோ கூட தருதுன்னு எல்லாமே சயின்டிஃபிக் ரீசனோட பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில நாம எல்லாரும் பண்ற ஒரு முக்கியமான மிஸ்டேக்க சொல்றேன். அது தெரியாம நிறைய பேர் இந்த வெஜிடபிளை தவறா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது பார்க்க சாதாரண வெஜிடபிள் மாதிரி தெரிஞ்சாலும் இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல். நம்ம இந்திய சமையல்ல காலிஃப்ளவர் கறி, கோபி ஃப்ரை, கோபி 65 சூப் இது எல்லாமே ஃபேமஸ். ஆனா இதோட ரியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? விட்டமின் சி இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணும். விட்டமின் கே பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாடி டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும். இதோட முக்கியமான விஷயம், இது ஒரு லோ கலோரி ஃபுட்டு. அதாவது 100 கிராம் காலிஃப்ளவர்ல கிட்டத்தட்ட 25 கலோரிஸ் தான் இருக்கு. அதனால தான் வெயிட் லாஸ் டயட்ல இது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்போ முக்கியமான விஷயம், அதாவது காலிஃப்ளவர் வெயிட் லாஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டொமக் ஃபுல்லான ஃபீல் ஆகும். ஓவர் ஈட்டிங் கண்ட்ரோல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரைஸ் அதிகம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக காலிஃப்ளவர் ரைஸ் சாப்பிட்டா கலோரிஸ் ஹாஃப் ஆகும். இதனால தான் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. காலிஃப்ளவர்ல குளுக்கோசினோலேட்ஸ்ன்ற முக்கியமான காம்பவுண்ட் இருக்கு. இது உடம்புல டீடாக்ஸ் ப்ராசஸ்க்கு உதவும். ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸை வெளியேற்ற உதவும். அப்நார்மல் செல் growth-ஐ கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது பிராக்கோலி, கேப்பேஜ், காலிஃப்ளவர் இதெல்லாம் சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. ஆனா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓவரா குக் பண்ணக்கூடாது. காலிஃப்ளவர்ல ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ரெடியூஸ் ஆகும். கட் பாக்டீரியா பேலன்ஸ் ஆகும். டைஜஷன் ஸ்மூத் ஆகும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம் வரலாம். அது ஏன் தெரியுமா? அதுக்கு காலிஃப்ளவர்ல இருக்கிற சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் காரணம். அதனால பாயில்டு இல்லைன்னா ஸ்டீம் காலிஃப்ளவர் சாப்பிட்றது நல்லது. டீப் ஃப்ரை பண்ணி அதிகமா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ பியூட்டி பெனிஃபிட்ஸை பார்ப்போம். இதுல இருக்கிற விட்டமின் சி ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் பண்ணும். கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏஜிங் ஸ்லோ ஆகும். இம்யூனிட்டி சைடு பார்த்தா இன்ஃபெக்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். கோல்டு, ஃப்ளூ மாதிரியான பிரச்சனைகள் குறையும். காலிஃப்ளவரை எப்படி சாப்பிடணும்ன்ற முக்கியமான விஷயத்த பார்ப்போம். ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. கறியாவும் சாப்பிடலாம். ஆனா ஆயில குறைச்சு யூஸ் பண்ணுங்க. ஓவர குக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. ராவான காலிஃப்ளவரை அதிகமா சாப்பிடாதீங்க. ஏன்னா டைஜஷன் இஷ்யூ வரலாம். ஃபைனலா யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க காலிஃப்ளவரை அதிகமா சாப்பிடக்கூடாது. மாடரேஷன் அளவே போதும். கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அளவோட தான் சாப்பிடணும். காலிஃப்ளவர் ஒரு டீடாக்ஸ் வெஜிடபிள். நல்ல வெயிட் லாஸ் ஃபுட்டு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஆனா சரியான முறையில சாப்பிடணும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.